ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்தியாயம் புராதன நூல்களில் நவீன கண்டுபிடிப்புகள். வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதை என்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார் என்றேன் அல்லவா? அதில் இல்லாத விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லை. வெறும் ஆகாசத்தில் இந்த கிரகங்களெல்லாம் இருக்கின்றனவே, விழாமல் எப்படி நிற்கின்றன? இதற்கு காரணத்தை நியூட்டன் என்பவர்தான் கண்டுபிடித்தார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். மிக பழைய காலத்தில் உண்டான சூரிய சித்தாந்தத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்லோகமே பூமி விழாமல் இருப்பதற்கு ஆகர்ஷ்ண சக்தி காரணம் என்று சொல்கிறது. நம் பகவத் பாதாளின் உபனிஷத் பாஷ்யத்திலும் பூமிக்கு ஆகர்ஷ்ண சக்தி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வஸ்துவை நாம் மேலே வீசி எறிந்தால் அது மறுபடியும் கீழே வந்து விழுகிறது. இப்படி விழுவது அதனுடைய ஸ்வபாவ குணம் அல்ல. அது பூமியில் விழுவதற்கு காரணம் பூமியின் ஆகர்ஷ்ண சக்தியே. ஆகர்ஷ்ண சக்தி என்றால் இழுக்கும் சக்தி என்று அர்த்தம். பிராணன் மேலே போகும், அபானன் அதை கீழே இழுக்கிறது. ஆகவே கீழே இழுக்கிற சக்திக்கு அபான சக்தி என்று பெயர். ஸ்ரீ ஆச்சாரியர் அவர்கள் பிருத்திவிக்கு அபான சக்தி, அதாவது ஆகர்ஷ்ண சக்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். பிரஷ்னோபனிஷத்தில் பிருத்திவியின் தேவதையே மனுஷ்ய சரீரத்தில் அபானனை இயக்குகிறது என்று வருகிறது. அதன் பாஷ்யத்தில் ஆச்சாரியால் மேலே போட்ட பொருளை பூமி ஆகர்ஷிக்கிற மாதிரி மேலே போகிற பிராணனை அபானம் கீழே இழுப்பதை பற்றி சொல்கிறார். இதனால் உபனிஷத்திலேயே லா ஆஃப் கிராவிடேஷன் பேசப்படுவதாக ஆகிறது. இவைகளை போன்ற பல அருமையான விஷயங்களை நம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நமக்கு இவைகள் தெரியாததனால் தேசாந்திரத்தில் உள்ளவர்கள் நமக்கு எவ்வளவோ காலம் பிற்பட்டு எழுதியவைகளுக்கு அளவில்லாத கௌரவத்தை கொடுக்கிறோம். இப்பொழுது எவ்வளவு விதமான கணக்குகள் லோகத்தில் இருக்கின்றனவோ அவ்வளவு கணக்குகளும் எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பே உண்டான நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரங்களில் இருக்கின்றன. சிருஷ்டி தொடக்கமான, அதாவது கல்பாரம்பத்தில் எல்லா கிரகங்களும் ஒரே நேராக இருந்தன. அப்புறம் காலம் ஆக ஆக அவை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகின்றன. மற்றொரு கல்பாரம்பத்திலே மறுபடியும் நேராக வந்துவிடும். நாம் செய்யும் கர்மாக்களின் முதலில் சொல்லும் சங்கல்பத்தில் பிரபஞ்ச வர்ணனை, கால அளவை எல்லாம் சொல்லப்படுகிற அவ்வளவும் ஜோதிஷ விஷயம்தான். பூ ஆகர்ஷ்ணம் மட்டுமில்லை, பூமி சுற்றுவதையும் கூட ஆரியபட்டர், வராகமிகிரர் முதலானவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பூமி தான் நம் பிரபஞ்சத்துக்கு மத்தியாக நின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. சூரியனே அதை சுற்றி வருகிறான். அதனால்தான் இரவு பகல் உண்டாகின்றன என்றே மேல்நாட்டுக்காரர்கள் 16ஆம் நூற்றாண்டு வரை நினைத்து வந்தார்கள். இதற்கு கொஞ்சம் மாறாக யாராவது ஆராய்ச்சி பண்ணி சொன்னினால் அவரை மதகுருமார்கள் ஸ்டேக் என்ற கம்பத்தில் கட்டி நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். ஆனால் ரொம்பவும் பூர்வ காலத்திலேயே நமக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தன. பூமிதான் சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றுவதில்லை என்பதற்கு ஆரியபட்டர் ரொம்ப அழகாக ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். அதற்கு லாகவ கௌரவ நியாயம் என்று பெயர். லகு என்றால் லேசானது, சின்னது என்று அர்த்தம். லகுவை குறிப்பது லாகவம். லேசாக லைட்டாக ஒன்றை எடுத்துக்கொண்டு செய்வதைத்தான் கைலாகவம், ஹஸ்தலாகவம் என்கிறோம். லகுவுக்கு ஆப்போசிட் குரு. கனமானது, பெரியது எதுவோ அதுவே குரு. மகாகணம் பொருந்தியவர் கனவான், பெரியவர்கள் எனப்படுகிறவரே குரு. அவர்தான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் குரு என்றால் அப்பொழுது சிஷ்யன்தான் லகு. குருவான ஆச்சாரியரைத்தானே லகுவான சிஷ்யன் பிரதிஷ்டம் பண்ணுகிறான், அதாவது சுற்றி சுற்றி வருகிறான். ஆச்சாரியர் சிஷ்ய பிரதிக்ஷணம் பண்ணுவாரா? மாட்டார். நம் பிரபஞ்சத்தில் சோலார் சிஸ்டம்ல பெரியது குருவானது சூரியன்தான். லகு பூமி. குருவைத்தான் லகு பிரதட்சணம் செய்வது என்பது லாகவ கௌரவ நியாயம். இதன்படி பூமிதான் சூரியனை சுற்ற வேண்டும். இப்படி பிரபஞ்சத்தை குரு சிஷ்ய கிரமமாக பார்த்து சாஸ்திரமாகவும் சயின்ஸாகவும் ஆரியபட்டர் சொல்லி இருக்கிறார்.
இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.